எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஆன்மீக உலகின் சிறந்த வழிகாட்டியாகவும் ஜோதிடம் மற்றும் தெய்வீக அறிவால் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வரும் கோவையின் புதல்வர். எளிமை, பணிவு, ஆழ்ந்த ஆன்மீக ஞானம் மற்றும் மனிதநேயத்தின் உருவமாக திகழும் தமிழின் தவப்புதல்வர். வெளிநாட்டு யோகம் பெரும் சாதகம் என்ற அற்புத தலைப்பை அரங்கத்தை அதிர வைக்க வரும் தாந்திரிக பேரரசர் உயர் திரு மருதுமலை குருஜி ஐயா அவர்களை அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம்ம ராஜநிலை டிவி. வண்ண நிலவாய் வாழ்க்கை முழுதும் வசந்தம் தருவதற்காக எண்ணிய எண்ணமெல்லாம் இனிதே ஈடேற அன்பும் ஆசையும் பண்பும் நற்குணமும் எதிலும் மேலோங்க உலகோர் யாவரும் சந்தோஷமாக மகிழ்ந்து வாழ வெற்றியும் தனமும் நாளும் கிடைக்க உழைப்போருக்கேற்ற ஊதியம் கிடைக்க பாசமும் பண்பும் அனைவரிடத்தில் இருக்க குடும்பம் ஒற்றுமையாய் குதூகலித்து மகிழ அனைவரும் சந்தோஷமாய் உலகமேல் வாழ்க அற்புதமாக அமைந்தது ஜோதிட சாஸ்திரம். எண்ணிய காரியங்கள் இனிதே இழற அன்பும் பண்பும் பாசத்துடனே ராஜநிலை டிவி அவர்கள் அற்புதமாக ஒரு சேனலை உருவாக்கி உலகோர் அனைவருக்கும் இலவசமாக ஜோதிட பலன்களும் மாதந்தோறும் கருத்தரங்கும் இனிதே அமைத்து அனைவருக்கும் ஈந்தனர். அற்புத பெருமை பெற்ற அவருக்கு அனைத்து ஜோதிடர்கள் சார்பிலுமே அன்பையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இந்த சேனலிலே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், எனது சேனல்ல ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லக்கூடிய சேனல். இதுல பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், உலகம் பூரா கவனித்து கொண்டிருக்கும் அற்புதமான இன்னைக்கு ஒரு விருந்து அமைந்தது. காலையிலிருந்து 13வது ஜோதிட கருத்தரங்கு. ஒப்பற்ற ஜோதிடர்களின், உயர்ந்த ஜோதிடர்களின், அறிவு பெற்ற ஜோதிடர்களின் ஆக்கபூர்வமான சிந்தனைகள் பதிவுகளாக வெளிப்பெற்று அனைவரும் பலன் பெற தெளிவாக பலன்களை திடமாக கூறி அனைவருக்கும் சந்தோஷத்தை அற்புதமும் வழங்கினார்கள். அவருக்கு அனைவருக்குமே வாழ்த்துக்கள். சந்தோஷத்தின் எல்லை இன்று அனைவருமே, அதாவது பொங்கல் திருவிழா போல ஒரு அற்புதமான தங்களுடைய பதிவை வழங்கினார்கள். அனைவருக்குமே அன்பு வாழ்த்துக்கள். சந்தோஷம் என்பதான் பிறர்கள் தரும், மற்றவர்கள் அடையும் சந்தோஷத்தில் நாம் பெறக்கூடிய சந்தோஷம்தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதாவது ஒரு தந்தை தன்னுடைய குழந்தை பிறந்த உயர்ந்த நிலையில் இருப்பதை கண்டு பெருமை பெறுவது போல நம்முடைய ஜோதிட நல் நெஞ்சங்கள் அனைவருமே ஒரு அற்புதமான ஒரு பதிவை தந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்து அனைவர்களுக்கு வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம். இன்று ஒரு அற்புதமான ஒரு பதிவுகளை நாம கண்டோம். இப்பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக வாழ்க்கையில் வளம் பெற ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்லிவிட்டு பண்ணுவோம். தாந்திரிக பரிகாரம் பெரிதல்ல, நவகிரகங்கள் பலம் பெறுதல். இப்ப ஜோதிடர்களாகட்டும் உலகோராகட்டும் என்ன பண்ணணும், தினந்தோறும் யார் ஒருவர்கள் நவகிரகத்தை வழிபடுகிறார்களோ 9 முறை சுற்றி உயர்ந்த நிலையை அடையும் வாய்ப்பை நவகிரகங்கள் நல்குவார்கள். வணங்குவதற்கு நேரம் காலம் அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாக சிறப்பு என்பது காலை நேரம் ஏற்றமுடையதாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. காலை எழுந்ததும் குளித்து முடித்துவிட்டு இயன்ற அளவுக்கு தீபங்கள், தூபங்கள், மலர்கள் வைத்து நவகிரகத்தை ஓம் ஆதித்தாய சோமாய மங்களாய புதனாய குரு சுக்கிரச்சனி பேச்ச ராகவி கேதுமா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அந்த நவகிரகங்களை ஒரு 27 முறை ஜோதர்களாகட்டும், அதே போல யாரை எத்துறை பணி புரிவர்களாக இருந்தாலும் சரி, திருமண தடையாகட்டும், புத்திரபாக்கிய தடையாகட்டும், தொழில் தடையாகட்டும், வருமான தடையாகட்டும், பிறரால் ஏமாற்றப்படுறதாம், நோய் நொடிகளாக இருந்தாலும் சரி, ஒரு வீண் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தொழில் பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி, அதே மாதிரி கொடுத்த கடன் வராமல் இருந்தாலும் சரி, நவகிரகங்களை வழிபடும் போது கண்டிப்பா வாழ்க்கையில் வசந்த வீசும் என்பதை மாற்று கருத்தும் இல்லை என்பதை
கட்டாயம் பயன்படுத்தலாம். இது வந்து பரிகாரம் அல்ல, தெய்வங்களை வணங்குதல் என்ன. ஏன்னா அவரை மீறி எதுவுமே கிடையாது. அந்த காலத்துல என்னன்னா சூரியன் சந்திரனை வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா அவர் பரிகாரம் பண்ணும்போது மகாபாரத யுத்தத்துக்கு ஒரு நாள் முன்னத்தினாலே சதுர்த்தி அன்னைக்கே வந்து என்ன பண்றாரு, தர்ப்பணம் கொடுக்கிறார். தர்ப்பணம் கொடுக்கும்போது சூரியர் சந்திரர்கள் வந்து விடுகிறார்கள். வந்துட்டு என்ன கிருஷ்ணா, நாளைக்கு தான் அமாவாசை என்பது போது என்கிறார்கள். எப்ப நீங்க 2 பேரும் வந்து நல்ல அமாவாசை என்று சொல்லி முதல் வந்து அந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு வித்திட்டவர் வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் அதே போல 2வது வந்து ஒரு ஒரு அற்புதமான பழத்தை சிவனுக்கு கிடைத்தது. சிவன் என்ன பண்ணார், தன்னுடைய மகங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சோதனை வைத்து யார் வந்து உலகை வலம் வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த கனி என்று சொல்லி அதை வந்து முருகன் வந்து உலகத்தில் மயில் மேல் சுற்றி வந்தார். ஆனா விநாயகர் என்ன பண்ணாருன்னா அப்பாவை சுற்றி வந்து கனியை பெற்றுக்கொண்டார். இது தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பரிகாரம். இது ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து ஜாதக அடிப்படையில் சொல்லும் போதுதான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது நம்மளுக்கு ஒரு எளிமையான ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரைகடலோடியும் திரவியம் தேடு, திரைகடலோடியும் திரவியம் தேடு. நம்மளுக்கு பணம்ங்கிறது ஒரு அவசியம். அது அனைத்து துறையில் ஈடுபடுவர்களுக்குமே பணம்ங்கிறது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பணம் இல்லாதவனை வந்து யாருமே மதிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு அத்தியாவசிய தேவை. அந்த காலத்துல மாதிரி பண்ட மாற்று முறைகள் கிடையாது. இக்காலத்தில் நம்மளுக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அப்ப நமக்கு வந்து என்ன பண்ணணும், பணம் ஈட்டுதலுக்காக நம்ம வந்து உள்ளூரில் சம்பாதிப்பை விட வெளியூரில் சென்று சம்பாதிப்பது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். வெளியூரில் என்பதை விட வெளிநாடுங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். எல்லாருமே வந்து வெளிநாட்டில் போய் பெயரக்குறைய வந்து ஒரு உலக அளவில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து உலக அளவில் நிறைய இடங்களில் எல்லா இடங்களிலுமே வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக பணிகளுக்கு சென்று வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ என்னன்னா அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனோட ஜாதகத்தில் கொடுப்பனை இருந்தால் மட்டுமே வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கிறதும், பரிகாரங்களை தாண்டி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு வந்து இருக்கணும் அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அவனுடைய ஜாதகத்துல வந்து கிரகங்கள் பலமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எந்த கிரகங்களும் பலமா இருந்ததுன்னு சொன்னா தான் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 9 கிரகங்களும் வெளிநாட்டு யோகத்தை தரும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்றம் இல்லை. முதல் ஒரு விஷயம் என்னன்னா, தண்ணி தான் வந்து ஒரு மாற்றம். வெளிநாட்டு மார்பத்து கொடுத்தது நீர். இந்த நீர் ராசி யாருக்கு வந்து 12வது ராசியா வருகிறதோ தங்களுடைய லக்கண பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். தன்னுடைய லக்கண அடிப்படையில எந்த ராசி 12ஆம் இடம் வருதோ, இதே சிம்ம ராசியாக இருந்தால் 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நீர் ராசி. அதே மாதிரி வந்து தனுசு லக்கணமா இருந்தால் 12ஆம் இடமானது விருச்சிக ராசி. இந்த நீர் ராசியில் கிரகம் இருந்தால் கண்டிப்பா வந்து 12ஆம் இடம் வரணும். அப்படி இருந்தனா தான் வெளிநாட்டு யோகம் தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல 12இல் ராகு இருந்தாலும் வெளிநாட்டு யோகம் தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ என்னன்னா, 3ஆம் இடம் என்பது சிறு பயணம், சிறிய ஊர் மாற்று, ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கலாம். இதே மாதிரி வந்து 9ஆம் இடம்ங்கிறது நீண்ட தூரம், இந்தியாவுக்குள்ள முழுசும் சுத்தரமா இருக்கலாம். 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாடுகள் எல்லாம் போகக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பை தரக்கூடிய. அப்ப 3, 9, 12 இந்த 3 ஸ்தானங்கள்ல வந்து கிரகங்கள் இருந்தால் மட்டுமே வந்து ஒருத்தர் வந்து வெளிநாடு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கான திசா புத்திகள் நம்மளுக்கு சாதமா வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. மற்ற இடங்கள்ல இருந்து திசா புத்தி நடத்தினால் வெளிநாடு போக முடியாது. இப்ப 12ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருந்து அதோட திசா புத்தி நடக்கிற போது தான் போக முடியும். அதுவும் ஜலராசியாக இருந்தால் போகலாம். அதே மாதிரி காற்று ராசியா இருந்தாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காற்று ராசினா ஆகாய விமானத்தின் வழியாவே வெளியூர் போறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல பதிவு. ஸோ வந்து யார் ஜாதகத்திற்கு எளிமையான குறிப்பு இவ்வளவுதான். 12ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த இதாக இருந்தால் மட்டுமே, ஜலராசியில் இருந்தால் மட்டுமே அவர்கள் வந்து வெளிநாடு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எளிமையான இது. யார் ஜோதிடம் தெரிந்தவங்களும் தெரியாதவங்களும் தங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஆராய்ச்சி செய்துக்கலாம். எனக்கு தெரிந்த நிறைய பேர் ஜாதகத்தில் வந்து வெளிநாடு சென்றவர்கள் வந்து அனைவருடைய ஜாதகத்திலும் அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். எங்கள் ராஜநிலை ஆசான் அவருடைய ஜாதகத்திலும் கூட வெளிநாடு நிறைய பேர் இருக்கார். அவருக்கு வந்து 12ஆம் இடமானது வந்து விருச்சகமாக நீர் ராசியாக தான் வருகிறது. நிறைய வெளிநாடு, துபாய் போன்ற நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கார். இதுபோல் நிறைய இடங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர்களை நான் பார்த்துருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சிம்ம ராசிக்காரர் 12ஆம் இடமானது வந்து தண்ணி ராசி. அவர் வந்து வெளிநாட்டிலேயே கொஞ்ச நாள் இருந்தார். அந்த கிரகம் எவ்வளவு நாள் இருக்குதோ அந்த 12 இருக்க வரைக்கும் வெளிநாட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதான் பொதுவாக 12ஆம் இடம்ங்கிறது இடமாற்றம். நான் நினைக்கிற மாதிரி 12ஆம் இடம் விரயம்ங்கிறது இல்லை. 12ஆம் இடம்ங்கிறது இருக்கிற இடத்தொட்டு நமக்கு பலன்கள் சரியில்லைன்னா இடம் மாறிடணும். ஒருத்தனுக்கு 12ல இருந்து திசை புத்தி நடக்கும் போது
ஏற்கனவே இடத்தை முடி இடம் மாறி தொழிலோ பொருளாதாரம் மாறும்போது அவன் வாழ்க்கையில வந்து தடையில்லா நிலைகள் கிடைக்கும். இருந்ததுன்னா அங்கே லாஸ்ன்னு சொல்றதெல்லாம் வேற விஷயம். இடத்தை மாறிட்டு எந்த விதமான பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லிக்கொண்டு அனைவருமே வந்து யாருக்கு தங்களுடைய ஜாதகத்துல வந்து 3, 9, 12 திசை புத்தி நடக்குதோ அவர்களை வந்து வெளிநாட்டு யோகத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அமைப்பு இருக்குது. அப்ப கட்டாயம் வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னா ஒரு சிறு சிறு தடைகள் ஏற்படுதுன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டும் போதுமானது என்று கூறி இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த ராஜநிலை டிவி ஆசான் அவர்களுக்கும் இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை கூறுகிறேன். அதே போல இந்த டிவியில் வந்து டிவி சேனல்ல வந்து டிஜிட்டல் ஒளிபரப்பில் வந்து இணைந்து செயலாற்றும் மதிப்புக்குள்ள மெய்யரசன் அவர்கள், செல்வி மலையரசி அவர்கள், அப்புறம் கௌசிகா இவர்களுக்கான தலைமையாக இருக்கக்கூடிய ராஜநிலை ஆசான் ராஜசேகர் ஆகிய அவர்களுக்கும் நன்றி வணக்கத்தை கூறி அற்புதமான இந்த நிகழ்ச்சி அழகாக முடிந்தது. அனைவருக்கும் வாழ்த்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.